ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான சுரக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து மசாலாலாம் அரைச்சி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் சீரகம், 4-5 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 4 லவங்கம் சேர்த்துடலாங்க, 1 துண்டு பட்டை சேர்த்துட்டு இது கூட 2 ஏலக்காய். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து அரைச்சி செய்கிறதுனால இதனோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்பவும் போல் செய்யாமல் இது மாதிரி மசாலாலாம் அரைச்சி வச்சு நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்தி இதோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி தாங்க. இப்போ வந்து இது லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட வந்து மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட விழுது வந்து இதுக்கு வந்து அவ்வளோ சுவையும் மனமும் எடுத்து கொடுக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆயிலையே ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 பழம் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு சொரக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு அளவுகளை கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் வந்து சொரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. இதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்த பிறகு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது வந்து 1-2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா குக்காகி வரட்டும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான மசாலாலாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாங்க. மல்லித்தூள் வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா திக்னஸாக கொடுக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா சேர்த்த பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு இது வந்து நல்லா குக் ஆகி அப்சர்வ் ஆகி வரட்டுங்க. அது வரைக்கும் இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருந்ததை உள்ளே சேர்த்துட்டு இதிலையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி உள்ளே ஊற்றிடுங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1-1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் வந்து இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறேங்க.
குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸுக்கு இது வந்து நல்லா குக் ஆகி வரட்டும். தேங்காய் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு. இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலைகள் வந்து தூவிடலாங்க. சூப்பரான சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசாலாலாம் அரைச்சி ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.